அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ராய்ஸ் அண்ட் டோனட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் வார்ம் வாட்டர், இப்படி தொட்டு பார்க்கையில் நமக்கு கையில் லேசாக சுடணும். 1 டேபிள் ஸ்பூன் ஹனி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் கூட சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைதா எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி வரும். இப்போ இதை கையில் நல்லா பிசைய போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க. டோட்டலாக இதில் நான் 1.5 கப் மைதா சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஆயில் அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கிறணும். இப்போ டோனட்ஸ் நமக்கு சாஃப்டாக வரும். இதே பவுலில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டோவை அதில் வச்சு அதுக்கு மேலேயும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காஞ்சி போயிடும், அதுக்காக. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour இருக்கட்டும். பாருங்கள் இவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு. இப்போ நமக்கு டோ தயாராகிடுச்சு. இப்போ இதை கவுண்டர் டாப்பில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம மேலே தேய்ச்சிடலாம். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. டோ பற்றிலாம் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ நான் ஒரு பீஸா கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் டோனட் செய்ய போகிறேன். நீங்கள் இன்னும் சின்னதாக வேணும்னா இது குறுக்க நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இதுக்குள்ளே ஸ்டஃப்புக்காக நீங்கள் சாக்லேட், டார்க் சாக்லேட் வச்சுக்கலாம், இல்லைன்னா சீஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே வைக்கலை. இப்போ மீடியம் சைஸில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். மீடியம் சைஸ்லேயே வைங்க, ஏன்னா டோனட்ஸை பொறுத்த வரைக்கும் குயிக்காக வெந்துடும். அதனால் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய டோனட்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக பவுடர் சுகரை நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். சாப்பிடையில் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், அதுக்காக பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.